ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வரலாம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களை இறைவனோடு இணைந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு எங்களுக்கான தியானத்தின் வழிவகையை அமைத்தவரான தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக சவால்களாக இருக்கின்ற
அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை தயவு செய்து வெற்றி பெற செய்யுங்கள். எப்பொழுதும் தாங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள் என்கின்ற அந்த ஆழமான எண்ணம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருந்து எங்களுக்கான அமைதியை தர வேண்டும் அம்மா. அந்த நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கவனச் சிதறல்களை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற கடந்த காலத்தின் எண்ணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கு தூய்மையான கவனத்தையும் படைப்பாற்றலையும் தருபவரான தாங்கள் எங்களுக்குள் எப்பொழுதும் எங்களின் சரியான செயலுக்குரிய நிலைப்பாட்டையும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மத்திய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் சமநிலையற்ற தன்மைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் சத்தியத்தை நிலைநிறுத்துபவரான தாங்கள் எப்பொழுதும் நாங்கள் மைய நாடியிலேயே இருந்து இறைவனோடு இணைந்த நிலையில் எங்களின் செயல்கள் அனைத்தையும் செய்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் அவ்விடத்திலேயே வைத்து நாம் குரு பிரம்மா மந்திரத்தை கூறுவோம். கவனம் தொடர்ந்து நமது மூலாதாரத்திலேயே வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலை பெறச் செய்யுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்கு தாங்களே எங்களை தகுதியுடையவர்களாக மாற்ற வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், தூய்மை, மங்களகரம், அன்பு, விவேகம், சரணடைதல்
மன்னித்தல் போன்ற அனைத்து குணங்களையும் எங்களுக்குள்ளும் தயவு செய்து நிலை பெறச் செய்யுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசரை உணர்ந்தவர்களாகவும் ஸ்ரீ கார்த்திகேயரின் பண்புகளை கொண்டவர்களாகவும் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் 4 இதழ்களிலும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்று நாங்கள் தர்ம சிந்தனைகளுடனும் தெளிவான மனநிலையிலும் எப்பொழுதும் தங்களை எங்களின் கவனத்தில் கொண்டு எங்களின் பேச்சு, கவனம், பார்வை, கேட்டல், பேசுதல் போன்ற அனைத்து நிலையிலும் நாங்கள் ஒரு சிறந்ததொரு சகஜ யோகிகளாக கணேச தத்துவத்தை கொண்டவர்களாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ விசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः
त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். தாயே, எங்களுக்கான குரு தத்துவத்தை உணர வைத்து புரிய வைத்து எங்களை சுயம் குருவாக மாற்றியவர் தாங்களாவீர். எங்களுக்குள் தூய வித்யாவை நிலைநிறுத்தி அதன் சாரத்தையும்
உணர வைத்து எங்களுக்கான தியான நிலையை நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பொய்மைகளையும் பொய்யான குருமார்களின் போதனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் தூய குரு தத்துவத்தை நிலைநிறுத்தி நாங்கள் எங்களின் செயல்களில் ஒரு குருவிற்குரிய கண்ணியத்தையும் அதன் நிலைப்பாட்டையும் நிலை நிறுத்துபவராக நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள். தயவு செய்து எங்களின் பவசாகரத்தின் வெற்றிடத்தில் தங்களின் தர்ம சிந்தனைகளை நிலைநிறுத்தி நாங்கள் எங்களின் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் தொடர்ந்து நமது பவசாகரத்திலேயே வைத்து 10 குருமார்களின் பெயர்களை கூறி தியானத்தில் இருப்போம். ॐ त्वमेव साक्षात् श्री राजा जनक साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री अब्राहम साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री मोजेस साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री झरतृष्ट साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कन्फ्यूशियस साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री लाओत्से साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री सोक्रेटिस साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री मोहम्मद पैगंबर साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ
त्वमेव साक्षात् श्री गुरु नानक साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री साई बाबा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் வசிப்பவரான தாங்கள் எங்களின் அனைத்து சக்கரங்களையும் ஒருங்கிணைந்த நிலையில் எங்களின் சகஸ்ராராவில் தங்களின் பரிபூரணமான ஆசிர்வாதத்தை உணர வைப்பவரான தாங்கள் எங்களை ஆன்மீகத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பவராவீர். எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான அமைதியான நிலையை எட்டுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ துர்யாஸ்திதி தாயினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ துர்யாஸ்திதி தாயினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி, நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு நமது தியானத்தின் ஆழத்தை ஆனந்தத்தோடு அனுபவிப்போம். The creation of God is going to get its fulfillment and is going to know its meaning. It is that great. Perhaps we do not realize it. But when we say we are Sahajogis, you have to know that to be a Sahajogi, how much identified you should be with the truth of Sahajoga. And so many misidentifications which are hanging on to you must be got rid of. People call it a sacrifice. I do not think it is a sacrifice. If you think something is hampering your way, you try to take out that hurdle. In the same way, if you stand out from your obstructions, you will be able to understand that these obstructions are standing in your way and they are not your own. They are stopping your progress. So you should get this misidentification
out of your minds completely and try to be more and more yourself and not a misidentification. This is one of the problems I think people have here. Whenever I get any complaints or anything, I understand that still the level of understanding about Sahaja Yoga is not up to that point. It's a tremendous task. And for that, if you are the people who have to come up, and if you are the people who have to fight it, you have to understand it in its full extent and also understand where you stand for it. How much you have to do, how much you have to improve yourself, because you are the people who are going to take this Sahaja Yoga to that position where it has to reach. Because as far as I am concerned, I have nothing to do anymore. I have done it. Now it is for you to receive, you have to imbibe into it, and you have to change the whole thing. That is your job, and that's why it is a serious matter. The second point, I always have been saying that due to ego problem, we are very much disintegrated. We are so disintegrated that the connection with the divine is never properly established. As I have said it, that this instrument, if it is divided into 5 parts, and all the 5 parts are fighting with each other, you cannot get anything done through this instrument, though it is connected to the mains. In the same way, if you still remain disintegrated, you cannot get that connection. For example, you see, people come down here, I have seen, for Sahaja Yoga. Now they have other interests and there's other priorities, other things are there which are very important for them. All the time they are wasting their time for that. And then they will say that, Mother, we are not progressing much in Sahaja Yoga. If you decide, as he has told you, that we have to do Sahaja Yoga first and the other things are secondary, then only the Sahaja Yoga can be really established into you. We'll have some Sahaja Yogis of a very high level, I know that. And we'll have some of very mediocre level. Some would be absolutely useless and some would be absolutely thrown away. We'll have all types. That also I know. Now it is for you to decide. Where do you come? How far you are going to? If you are going to waste your time in thinking about other Sahaja Yogis and small things and trivial things, as he has said, your disintegration is going to be increased. You are going to separate it much more because all this decision is taken through your ego. I don't like it, I don't do it, I don't see it. If you could somehow or other see your ego working, then you can get rid of it. And that is the thing one has to do, not to fight the ego. I never say fight the ego, but surrendering is the only way your ego can go. And that's why the progress in the West, as you have seen it, is much less that is in India. Now take his case, I would say a particular case of Venugopalan is really remarkable because he is a man who is holding a very big position in India. If here I see even if a person who is a say a dishwasher, he comes to Sahaja Yoga, still his ego is so big, even our Prime Minister won't have such a big ego as he had. I mean, the way he'll talk like that, I don't like it, I do this. I'm myself amazed the way people, you see, everybody has become the King of England or what, the way they talk. See, this is something one should tell people when they come here, that don't waste Mataji's energies in arguing and this and that, because everybody thinks no end of themselves here. And that is the biggest hurdle that they have. When they even come first time, you find it so difficult. I have to show all my appreciation of their ego all the time just to satisfy them so that they come around. And this is how the progress becomes less. Now in his case, he is a person who has been to all kinds of horrible gurus, and his wife has been also to another all kinds of horrible gurus. Because of another extreme in India we have, that we must respect all the saints. But these days the saints are fake saints. Not only fake saints, but some of them are devils. So they are not going to say we are devils. When they do not say they are devils or whatever it is, they do not come in their proper form. These simple innocent people who are seeking God, just go to them, give their heart, do everything, and then they find that they are devils. Once they discover they are devils, then they are surprised. Then they come back from there, they go to another guru, but the harm is done. But they get rid of their harm because they recognize that harm has been done,
and they know what is the truth, what is to expect. I would say it is the blessing of that country that people know what to expect. You see, like, people would not like to go, those who are really of a very good quality people, will not go to a man who shows some sort of a sensationalization or some sort of a, what you call the chamatkar, is a miracle. They would not go. But they'll go to other subtler people who are very cunning, and they put up another kind of a show and just say that no, this is the way you can achieve the highest. And that's how most of the Sahajogis in India also have been, except for the village people and the district people. Most of the city people have been to some guru or some. But despite all that, they have left everything. I've told them you have to beat them with shoes, they'll do everything morning till every day he does his sadhana for 1 hour, though he is a very busy man. Here even to get up in the morning, people grudge. I mean, what can you do with such slow moving people? You see, it's absolutely very difficult. And this is what I feel that we must understand, that we have a very great responsibility. Very great responsibility in the West, because this has to happen in London, it has to happen in England to begin with. And that's why you bear a very big responsibility. You have to evaluate yourself, and you have to evaluate Sahaja Yoga again and again and again. And know that what makes you slow is your ego. Or even superego is there, no doubt. But ego is the main problem. I must tell you, ego is the main problem. But I dare not say to anyone, this is your ego, because that will just jump onto my head. But try to see your ego, how it is deviating. Because it is your own joy you are seeking. It is your own property you are seeking. It is your own that is hidden from you, for which you have been seeking for ages now. That is what I have to expose for you. What is there to argue with a person who is trying to give you the highest? It's just a waste of energy. Do not waste your energy onto these things, onto frivolous things, about finding fault. Now he has been organizing our Delhi camp. He is the one who has organized our printing of the book, and smooth, absolutely. I have not known any problems there. You just tell them that this has to happen, all right. I do not know how it works out. You have stayed in Delhi, you have seen how many people were there. Never a problem. Did you hear anybody complaining? Or anybody quarreling or fighting among themselves? Nothing of the kind. You see, this is not the sign of intelligence either, of all the time trying to find faults with each other or trying to blame yourself. Both things are wrong. Best thing is to grow in wisdom. We must grow in wisdom. We'll ourselves see that we are becoming wiser and wiser. Some of you are really very grown up, and some of you still go up and down, and some of you still very low. So all of us have to get up, and all of us have to go together. If somebody has also achieved something, it is of no use to Sahaja Yoga, as I have told you. It's a collective thing that is going to work. All of you have to work it out, and it is so sweet that you have real brothers and sisters all over the world today. When you will go there with a full heart, they are going to receive, as you have received him with full heart. But we all must come up to a point where we can face each other with full love, with openness, without any worry about anything, without any fear of anyone. But just they are your brothers and you are their brothers, and that you have to love them. That's only possible when we'll get out of our fears here. Because there is also another side to it, that ego always have a fear. Because it aggresses others, it is afraid also. Because it knows others can aggress. So this is a point we have got to think about. But that never means that you in any way despise yourself. Never. You are saints, you must know that. You are realized souls. How many there are realized souls in this world? How many there are who can raise the Kundalini? How many there are who understand what is vibration is? I'm going to tell you on Guru Puja what things you have achieved and how many things you have got within you built in now which are working, and how your chakras are awakened through Sahaja Yoga. As he says, yes, it has happened. But what are we doing about it?
is the greatest of greatest that can happen to anyone that you know. Also you know this is the greatest happening which was prophesied long time back as the last judgment. You know that this is the way you are going to be judged. So we have to work very hard. We have to work. It is effortlessly given to you, all right, but to maintain it, to keep it up, to go higher, we have to religiously work it out with a very humble attitude, receiving more and more and more, imbibing it into your being. Let it trickle into your being, completely covering it. Let that joy, that eternal bliss come into you. I am so anxious for that. Do not make yourself a small person. Have a bigger vision. Have a bigger ideas, because now you belong to the bigger thing, the biggest of all, the primordial, the highest, to the Virata. If you realize your importance, then you'll work it out. See, if you see an Indian Sahajogi, you'll be amazed. He sleeps for only 2-3 hours or 4 hours. But he'll not give up his sadhana. If he can get a full sleep, is all right. First thing is, in 1 hour for sadhana in the morning, I have to get it out somehow. But sleep, we have been sleeping all our lives. We have to correct ourselves. We have to rise. We have to go ahead. To achieve your own. That's the main point is. See your own selfishness, I am telling. To know yourself is the greatest selfishness. If you do not know yourself, all the selfishness is useless. As we call it swartha. In Sanskrit it is said swartha. Swartha means selfishness. Swartha. If you break it, swa-artha. If you know the meaning of your swa, means yourself, then it is the greatest selfishness. So this is what it is. And we are very happy that he is here. We will be going to India also next year. We are planning to come to India. And you are going to meet, lots of them may come to Delhi and Bombay. They are all waiting for you. They are all planning how to receive you. They are so happy that so many of Sahajogis from London and all over will be coming, and you know how they look after you and how they are happy and how they are joyous. And certain things definitely have gone wrong with us. We know that. We should understand them, because these are the troubles of our overthinking and over reading and over domination. But we can get rid of it very easily. It is just to detach yourself and see for yourself, addressing yourself, now Mr. How are you? If you say like that, immediately your attention will go through yourself. You will see your outer being. That is very important. The more you see yourself clearly, the better it is. You have to face yourself. And you do not want to face. You are afraid of facing yourself because you have been aggressing others, and you are afraid to aggress in a way that is towards yourself. But there won't be any aggression, because that's the perfect state where you see yourself, neither you aggress anyone nor you are aggressed by anyone. You just see yourself clearly, and that is what you have to see. Gradually you start seeing your chakras, you seeing your problems, your thing, you know that, how gradually it develops. But everybody wants a quick results. It's all right. If you want quick results, all right. Are you like that? If you are like that, you will get a quick results. If you are not, then be patient with yourself. Not with me, but with yourself. I am saying you have to be patient, because there's a problem with you. So you have to be patient with yourself and not with anybody else. That's the main point. If you are patient with yourself, this is a long promised thing which you are going to get. But you must learn to be patient with yourself and not to be angry with yourself, not to debase yourself, or not to aggress yourself onto others. It's a very simple thing. It's the simplest thing to do. But because of our complex life and our complicated thinking, we have become quite twined up into things. It can easily be get out. You can just slip out of it without any difficulty. I know that. You can do it. So forget about all these things. Like my father, my sister, my brother, all these problems will be
burnt in no time as soon as your light runs straight. Everything will burn away. Nothing will be left but your light and others who will come to you for enlightenment. I know that we are going to have a big day for a Guru Puja. Before that, I would request you to prepare yourself. I may do something great, but I must have a proper recipient, so that you must prepare yourself. Think about it. Are you loving others? Are you in love? Are you in love with everyone? Just to think that you love everyone is so great. I mean, you ask me. Everybody says, Mother, you look so young, how do you look it? Because I always think of how much I have to love. It's just so much love I have to give to others. Just think how great it is to love others. You know how people treat me sometimes, doesn't it? I still love. I enjoy playing with it. In the same way, you should love. And love is the thing that is going to unfold beautifully like a lotus, you see, opens out its petals and the beautiful fragrance starts flowing. In the same way, your heart will open out and the fragrance of love will spread throughout the world. It will ring into people. I know it can happen. The sooner, the better. And the choice is your own, which you have to make a choice. So I'm very happy because such a beautiful song to hear. And just before Christmas, which is a very big thing for me, you know that. And in the same way, we are having another Christmas now. Christmas to celebrate a new Christ born within us. Let us prepare for his coming. And how you prepare is not by running away from yourself, not by getting into frivolous things, but by working it out beautifully, cleansing. Cleansing has to be done if the self has to be established in the temple of this being. May God bless you all. Now first, before meditating, in your heart, or you should see in your heart, and there try to put your Guru in the core of it. After establishing in the heart, you must bow to that. With full devotion and dedication. Now whatever you do with your mind after realization is not imagination, because now your mind, your imagination is itself enlightened. So project yourself in such a way that you humble down at the feet of your Guru. And now ask for the necessary temperament needed for meditation, or atmosphere needed for meditation. Meditation is when you are one with the divine. Now if there are thoughts coming in, first you have to say the first mantra, of course, and then watch inside. Also you must say mantra of Ganesha, will help some people. And then you should watch inside. And see for yourself which is the biggest hurdle.
First the thought. Now for the thought, you have to say the mantra of Nirvichara. That Tvameva Sakshat, Nirvichar, Sakshat, Sri Mataji Nirmala Devi Namo Namah. Should say it thrice. Now we come to the hurdle of your ego, because see, the thought has stopped now, no doubt, but there is still a pressure on the head. So if it is ego, you have to say Tvameva Sakshat Mahat Ahankara. Mahat means the great, Ahankara means the ego. Sakshat Sri Mataji Nirmala Devi Namo Namah. Say it thrice. Sakshat Shri Mahatma Sakshat Shri Adi Shakti Sakshat Shri Namaji Shri Namaji Om Sakshat Shri Mahatma Sakshat Shri Mataji Shri Namaji. Again. Om Tvameva Sakshat Shri Mahatma Sakshat Shri Mataji Shri Namaji. Now, even now, if you find that ego is still there, then you have to raise your left side to push it back to the right hand side with your hand, one hand towards the photograph. Push the left side higher and right side lower, so the ego and superego get the balance. Do it 7 times. Try to feel how you are feeling inside, you see. Now you raise your Kundalini up on the head and tie it up. Again raise your Kundalini up on the head and tie it up. Again raise your Kundalini and tie it up. Now at the Sahasrara, you should say the mantra of Sahasrara thrice. Om Tvameva Sakshat Shri Bhakti Sakshat Shri Sahasrara Swamini Mokshadayini Mataji Shri Nirmala Devi Namo Namah. Om Tvameva Sakshat Shri Bhakti Sakshat Shri Sahasrara Swamini Mokshadayini Mataji Shri Nirmala Devi Namo Namah. Om Tvameva Sakshat Shri Bhakti Sakshat Shri Sahasrara Swamini Mokshadayini Mataji Shri Nirmala Devi Namo Namah. Now it's opened out, if you see. Now you can open again your Sahasrara like this. Just take it down again and see that you are stationed there. Once this has been done, then you go into meditation. This is like
cleansing, which is called as nyasa. Now, now, if you find any other obstruction, you can also say, like if you have got, say, Mahakali's problem, you can say that mantra, clear it, and then you sit down for meditation. Any individual thing, you can take it up. Like if you have the ego problem, if you think, then you should start with Mahatahankara. It is what you have to find out. What is your problem? Where is the Kundalini stopping? You can feel it within yourself. Some of you may not feel. If you do not feel it on your fingers. If you are not feeling within yourself, then feel it on your fingers. You can feel it. Yeah. Better. How is it now? Better? Where is the problem? Central heart. All right, hold your breath. Not with great force, just ordinarily. All right? All right, leave it. Better now? Once again? All right. Hold your breath. Leave it. Better. Keep your eyes open again. Hold it. Saksha Jagdambam, 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 Saksha Jagdambam. Leave it. Better now? Much relief. All right? Now left side. Put your left hand towards me, right hand up. Left hand towards me, right hand like that. அன்னைக்குரிய அறிவுரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கு இன்றைய நாளின் இந்த அமைதியான தியான நிலையை தந்ததற்கும், நாங்கள் எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைத்தமைக்கும்
எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். சாக்ஷா ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.